ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரை இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். எப்படி இருந்தாவது தன்னோட பொண்ணுக்கிட்ட நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி எப்படி இருந்தாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அதை சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்க வெற்றிக்கு ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்க போது. அது எப்படின்னு பார்த்தா, அபிநயாவை கர்ணா கடத்தி வச்சிருக்கும் போது வெற்றி தான் காப்பாற்றினாரு அப்படின்றதுக்காக அதை நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க நம்ம சுடர். இந்த தருணத்தில் எப்படி இருந்தாவது கேப்டனை சமாதானப்படுத்தி இங்கே சாட்சி கூண்டில் சொல்கிறதுக்கு வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம சுடர். இந்த தருணத்தில் தான் வெற்றிக்கிட்டேயும் ஒன்று சொல்கிறாங்க, என்னோட அம்மா தப்பே பண்ணாதவங்க, அவங்கள கடத்தி வச்ச போது நீங்கள் மீட்டிங்க. இப்போது என்னோட அம்மா பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னோட அம்மாவை பார்க்கணும்னா உங்களோட உதவி எனக்கு தேவை கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் ரொம்பவே கெஞ்சுறாங்க. அப்போ வெற்றியும் யோசிக்கிறாரு, எப்படி நான் அபிக்காக சப்போர்ட் பண்ணி அங்கே போய் நான் சாட்சி சொல்ல முடியும், இது கர்ணாவுக்கு எதிராக செய்கிற வேலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் தன்னோட பொண்ணுக்காக பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற நம்ம வெற்றி எப்படி இருந்தாவது கர்ணாவை இந்த கேஸில் மாட்ட விடாமல் பார்த்துக்கிறதும் நம்ம பொறுப்பு தான் அப்படின்னு நினைக்கிறாரு வெற்றி. இதனால் சாட்சிக்கு சொல்ல போயிடாரு கோர்ட்டுக்கு. அந்த தருணத்தில் தான் நம்ம அபிக்கு கேப்டன்றது வெற்றி தான் அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த தருணத்தில் வெற்றி உண்மையும் சொல்லிடுறாரு, நான் தான் அபியை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே அபிநயா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இவனா காப்பாற்றினா, இவன் எப்படி காப்பாற்றினா, கர்ணாவுக்கு எதிராக எந்த வேலையும் பார்க்க மாட்டானே அப்படின்னு யோசிக்கிறாங்க அபிநயா. இந்த இடத்துலையும் உண்மையை சொன்ன வெற்றிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லாமல் ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சொல்லிடுறாங்க. இந்த தருணத்தில் தான் நம்ம சண்முகம் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாரு வெற்றியை பார்த்து, நீ எப்படி சுடரோட பழகிற அப்படின்னு கேட்கும்போது, இது நாள் வரைக்கும் என்கிட்ட சொல்லாமே மறைச்சி வச்சுருக்கா அவனோட தங்கச்சி, ஒரு கொலையும் பண்ணதும் இல்லாமல் என்னோட பொண்ணும் ஜெயில் தண்டனை அனுபவிக்க வச்சிருக்கா உன்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாரு சண்முகத்துக்கிட்ட. சுடர் ஏன் பொண்ணு, இனிமேல் கொண்டு உங்ககிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாரு. இந்த தருணத்தில் தான் நம்ம சுடருக்கு வெற்றி தான் அப்பா அப்படின்னு தெரிய வருது. கேப்டன் தான் தன்னோட அப்பா அப்படின்னு தெரிஞ்ச சுடர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லை நீங்கள் என்னோடய அப்பாவாக இருக்க முடியாது, அப்படி இருந்தால் நீங்கள் இத்தனை வருஷம் எங்கே போயிருந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் தான் காரணம், என்னோடய அம்மாவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இது நாள் வரைக்கும் நீங்களும் என்னை பார்க்க வரலை, எங்கள் அம்மா படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் நீங்கள் காரணம் அப்படின்னு சொல்லி தான் என்னை வளர்த்துருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது உங்களை எப்படி நான் என்னோடய அப்பாவாக ஏற்றுப்பேன்? கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய அம்மா தப்பு பண்ணாமையே ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த வலி எவ்வளோ தூரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கஷ்டம் நான் பட்டிருக்கேன், என்னோடய அம்மாவும் பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் வெற்றி இதை கேட்டதுமே என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட அம்மா என்ன வேலை பார்த்துருக்கான்னு உனக்கு தெரியுமா? மகேஷோட அம்மாவை கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட உண்மையை சொல்கிறாரு. இந்த தருணத்தில் தான் சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட அம்மா யாரையும் கொலையும் பண்ண மாட்டாங்க, யாரையும் கஷ்டப்படுத்தணும் கூட நினைக்க மாட்டாங்க, அவங்க இந்த குற்றத்தை செய்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய அம்மா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சுடர். இதை கேட்டதுமே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல், தயவு செஞ்சு என்கிட்ட இனிமேல் பேசாதீங்க அப்படின்னு நம்ம சுடர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வெற்றி உடஞ்சி போயிடுறாரு. தன்னோட சுடர் ஏன் இப்படி பேசுகிறா அப்படின்னு கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு தான் வெற்றி உடஞ்சி போய் வீட்டுக்கு நேராக போகிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் கர்ணாவுக்கு மாணிக்கம் கால் பண்ணி, உன்னோட எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்டுறான். இந்த இடத்துல ரொம்பவே டென்ஷன் ஆகி கர்ணா பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாரு, என்ன நினச்சிட்ருக்க, என்கிட்ட வாங்கின 1 கோடியும் நீ மறைச்சி வச்சுக்கிட்டு என்கிட்ட உள்ள ஆதாரத்தையும் கொடுக்காம ஏமாற்றிட்டுருக்க, நீ என் கையில் கிடைச்சேன்னா கண்டிப்பாக உன்னை கொன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா மிரட்டிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம வெற்றியும் என்ட்ரி ஆகுறாங்க. இந்த இடத்துல தான் வெற்றிக்கு ஒரு சந்தேகமும் ஏற்படுது. கர்ணா என்னதான் யார்கிட்ட தான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா மாணிக்கத்துக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அப்போது கர்ணா கிட்ட நம்ம போய் கேட்டு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கிட்ட கேட்குறாரு வெற்றி. என்ன கர்ணா, யாருக்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வெற்றி. அப்போ தான் கர்ணா உண்மையை சொன்னால் இவன் தேடி போய் அந்த மாணிக்கத்தை பார்க்கணும்னு நினைப்பானே அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கணும்னு நினைக்கிறாரு கர்ணா. அப்போது இல்லைடா,
ஒரு இடத்துலேருந்து கால் பண்ணிக்கிட்டு என்கிட்ட பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதனால தான் அவனை மிரட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. அப்போ தான் சந்தேகம் வருது நம்ம வெற்றிக்கு. இவன் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்கே, கருணா மேலே தான் ஏதோ தப்பு இருக்குமோ? அப்போது நம்ம யார் மாணிக்கத்தை தான் நம்ம தேடணும். மாணிக்கத்துக்கிட்ட என்ன உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா தான் இதில் என்ன உண்மை மறைஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறாரு வெற்றி. வெற்றியும் தன்னோட சந்தேகத்தை புலிகிட்ட பேசலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க தருணத்தில் தான் மாணிக்கத்தை பார்க்குறாரு வெற்றி. அப்போ மாணிக்கத்தை பார்த்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிடிச்சிடுறாரு. அப்போ என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு மாணிக்கம், நீ ஏன் கர்ணாவை மிரட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வெற்றி. அந்த தருணத்தில் மாணிக்கம் உண்மையை சொல்ல மறுக்கிறான். உண்மையை சொல்லு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது. என்னோட பொண்ணுக்கிட்ட சரியாக பேசவும் முடியாமல், ஒரு தகப்பனாக நான் நடந்துக்கவும் முடியாமல் நான் படுற வேதனை இருக்கே, அது சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருக்கேன். ஏன்னா என்னோட பொண்ணு சுடர் தான். அபிக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான் சுடர். இப்போ அபியும் ஜெயிலுக்கு போயிட்டா. ஆனால் சுடர் என்ன பண்ணுறான்னா, என்னோட அம்மா தப்பே பண்ணாதவா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என்கிட்ட பேசாமல் இருக்கா. நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நீ என்னடானா கருணா கிட்ட ஃபோன் பண்ணி மிரட்டுற. இதில் என்ன உண்மை இருக்குது? அவனும் பயப்படுறான். இதில் ஏதோ இருக்குன்னு சொல்லி தான் உங்ககிட்ட கேட்குறேன், தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்திட்ட கேட்குறாரு வெற்றி. அப்போ மாணிக்கம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா உண்மையை சொல்கிறாரு வெற்றி கிட்ட. இங்கே பாரு வெற்றி, உண்மையை சொல்லப்போனால் பார்வதியை கொலை பண்ணது அபிநயா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட சொல்கிறாரு மாணிக்கா. என்ன சொல்கிற, நீ உண்மையை தான் சொல்கிறியா? என்னோட பார்வதி அக்காவை கொலை பண்ணும்போது நான் தான் கண்ணால் பார்த்து, அபியும் அவள் கையில் கத்தியை வச்சுருக்கும் போது நான் தான் பார்த்தேனே. அப்படி இருக்கும்போது ஏன் எப்படி அபிநயா கொண்டிருக்க மாட்டான்னு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வெற்றி. அப்போ தான் உண்மையை சொல்கிறாரு நம்ம மாணிக்கா. இங்கே பாருங்கள், பார்வதியை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்வதிக்கு விஷம் கலந்து பாலை கொடுக்கும்போது நான் அந்த தருணத்தில் என்னோடய ப்ராப்பர்ட்டியை கேட்க வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். அந்த தருணத்தில் தான் அபியும் வாசலில் நின்றாங்க. அப்போ உள்ளே என்ன நடந்துச்சுன்னா, கர்ணா பார்வதியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு உனக்கு நாளைக்கு கழுத்தில் மாலை விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அபியும் என்ன சொல்கிற, பார்வதி அக்காவை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த தருணத்தில் கர்ணாவும் அபிநயாவை ஒரு ரூமில் வலுக்கட்டாயமாக பிடிச்சி உள்ளே பூட்டி வச்சுட்டாரு. இதுதான் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்கு பாலில் விஷம் கலந்து அதை குடிக்க வச்சுட்டாரு. பார்வதியை ரூமில் பூட்டி வச்சுக்கவும் செஞ்சார். பார்வதி தட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் திறக்க முடியாமல் இருக்கிறதுனால கர்ணா வெளியே வெயிட் பண்ணி பார்வதியோட சத்தம் அடங்குற வரைக்கும் வெளியே உட்காந்துட்டு இருந்தார். இந்த தருணத்தில் யாரை மாட்டி விடணும் அப்படின்னு பார்க்குற சமயத்தில் தான் கரெக்டாக என்ன பண்ணுறாருன்னா, கத்தி எடுத்து பார்வதியை குத்தவும் செஞ்சார். இறந்ததுக்கு அப்புறமும் இந்த இடத்துல தான் பார்வதியை கொலை பண்ண குற்றத்தை கண்டிப்பாக அபி மேலே சுமத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்வதி இறந்ததுக்கு அப்புறம் அபிநயாவை பூட்டி வச்சிருந்த ஒரு ரூமை திறந்து விட்டார். அப்போ அபிநயா பார்வதி அக்காவுக்கு ஏதோ ஆயிடுச்சோ என்னன்னு போய் பார்க்கலான்னு போகும்போது தான் கத்தியால் குத்துப்பட்டு இப்போ கிடக்கிற பார்வதியை பார்த்துட்டு அந்த இடத்துல தான் கத்தி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்கிறாரு. பார்வதி அக்காவை கொலை பண்ணது கர்ணானா அதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது கிடச்சிருக்கணுமே, ஆதாரம் எதுவுமே இல்லாமல் நீ எப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி கேட்குறாரு. ஆதாரம் தானே, அந்த ஆதாரம் என்கிட்ட தான் இருந்தது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தான் அந்த ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்கம். சரி, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி கேட்குறாரு. அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு ஸ்கூல் பேக்கில் நான் வச்சுட்டேன், அதை கண்டுபிடிக்க தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்கிறாரு. அப்போ தான் மாணிக்கம் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அபிநயா எந்த தப்பும் பண்ணாத பொண்ணு, இத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்கா. இதை உண்மையை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நானும் கர்ணாவால் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னோட சுயநலத்துக்காக மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ தான் வெற்றி உண்மையை நம்புகிறாரு. கர்ணாவால் இப்போது நம்ம தான் பாதிக்கப்பட்டிருக்கோம், என்னோட சுடரும் கஷ்டப்பட்டிருக்கா, இதுக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுற வெற்றி தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு அபியை எப்படி இருந்தாலும் ஜெயில் தண்டனையை மீட்கணும்னா அதுக்கான ஆதாரத்தை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. இந்த இடத்துல தான் நம்ம சுடருக்கு ஒரு ஆதாரம் கிடைக்க போகுது. அந்த போஸ்ட்மார்ட்டம் கையில் எடுக்க போகிறாங்க. அதை யார்கிட்ட கொடுப்பாங்க, சண்முகத்துக்கிட்ட கொடுக்க போகிறாங்களா இல்லை லாயர் பிரபாகரன்ட்ட கொடுக்க போகிறாங்களா, உண்மை வெளியே வருமா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.